சண்டே சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? நேற்று லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நேரமாக யோசித்து ஒரு வழியாக நெய்ச்சோறு மாசியில் சம்பளம் பண்ணியிருந்தேன். பட் டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். நைட்டு பசியாகிறதுக்கு ஹலீம் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஹலீம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இந்த ஷான் பிராண்டில் வரக்கூடிய ஹலீம் மிக்ஸ் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சிடலாம். இதுலேயே இதுக்கு தேவையான மசாலா அப்புறம் அந்த பருப்பு எல்லாமே தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ சட்டுன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஹலீம் மிக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ரீசெண்டாக சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து குழந்தை பிறந்ததுக்காக கறி வந்துச்சு. ஸோ அந்த கறியில் தான் நான் இந்த ஹலீம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹலீம் வேறு அடுத்த மாதத்தோட எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அதுக்கும் வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நெய்ச்சோறுக்கு தாளிச்சிட்டேன். எங்கள் ஊரில் நாங்கள் இதை நெய்ச்சோறுன்னு சொல்லுவோம். பட் நிறைய ஊர்களில் இதை தேங்காய் பால் சோறுன்னு சொல்வீங்க. அப்புறம் இந்த ஹலீம் மிக்ஸில் 2 பாக்கெட் இருக்கும். ஒன்று அதுக்கு தேவையான மசாலா, இன்னொன்று இந்த பருப்பு கோதுமை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மசாலா போட்டு கறி ஆக்கிட்டு இந்த பருப்பை தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஹலீம் ரெடி ஆகிடும். இந்த ஹலீம் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு கூட சேர்க்க தேவையில்லை. அந்த மசாலாவில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ குக்கரில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 கிலோ கறி சேர்த்துக்கணும். அடுத்து மசாலாவும் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வேக வச்சுக்கணும். இந்த சைடில் நெய்ச்சோறும் ரெடி ஆயிடுச்சு. மாசியில் சம்பளம் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ எதுவும் ரெசிபி காமிக்கல. நிறைய டைம் இந்த சம்பல் ரெசிபி காமிச்சு தான் இருக்கேன். நைட்டுக்கு பசியாரம் தனியாக பண்ணுறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் லஞ்ச் பண்ணுறதோடய அதுக்கான வேலையும் சேர்த்து பார்த்து வச்சிருவேன். ஸோ காலையில் கறி ஆக்கி வச்சாச்சு. ஸோ நான் காலையில் இவ்வளோ தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு பிறகு நைட் எடுத்துக்கலாம்னு இருந்துட்டேன். பட் அன்றைக்கி திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஹலீம் அப்புறம் உளுந்து வடைக்கும் போட்டிருந்தேன். அதுவும் செஞ்சு கொடுக்கலாம்னு வீடியோ எடுக்காமல் அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இந்த ஹலீம் பாக்கெட்டில் இந்த கோதுமை பருப்பெல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறத வீடியோவில் காமிக்கலாம்னு இருந்தேன். பட் கெஸ்ட்டு வச்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் கெஸ்ட்டு வச்சுட்டே வீடியோ எடுக்கிறீங்க. எனக்கு உண்மையில் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானும் சேனல் ஓப்பன் பண்ணி 7 வருஷம் ஆக போகுது. ஸ்டில் எனக்கு இந்த விஷயம் புரியாமல் தான் இருக்குது. ஏன்னா சமையலை பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டையும் கவனிக்கணும். ஸோ இந்த கேள்வி யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான். உங்கள் டைமை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போன பிறகு தான் எடுத்தேன். நோன்பில் உளுந்து வடை போடுறதுக்காக உளுந்து வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 1/2 kg மிஞ்சிருச்சு. அதில் உளுந்த வடையும் போட்டாச்சு. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக சட்னியும் அரைச்சிருந்தேன். இந்த ஹலீமும் உளுந்த வடையும் சம்மந்தமே இல்லாத காம்பினேஷன். இருந்தாலும் அன்றைக்கி எல்லாமே திரும்ப இஃப்தாருக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் கிட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உடனே நான் ஜெல்லியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த ஜெல்லி கொய்யா ஃப்ளேவர், இது இந்தோனேஷியா உள்ளது. கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி புளிப்பே இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு சேல் பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல கிறிஸ்பியான உளுந்து வடையோட அன்றைக்கி நைட்டு பசியாரம் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ.